ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பங்குனி உத்திரம் 2024 அன்னைக்கு தினம் இந்த தானத்தை நீங்கள் செய்யறது மூலயமா உங்களோட சொந்த வீடு கனவு நினைவாகும். நினைச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை, சொந்த வீடு, இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் நம்ம வணங்கணும்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கணும். அந்த வகையில் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மார்ச் 24ஆம் தேதி காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தானங்களில் ஏதாவது ஒரு தானம் முடிஞ்சால் எல்லா தானத்தையும் கூட நீங்கள் செய்யலாம். அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மார்ச் 24ஆம் தேதி அப்போ ஆரம்பித்து திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவும் திங்கட்கிழமை காலைல 11 மணி வரைக்குமே பங்குனி உத்திரம் இருக்குது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா சர்க்கரை பொங்கல். முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் உங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பங்குனி உத்திரத்துக்காக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சும்மா சின்னதாக ஒரு டீ கப்பில் கொடுத்தா கூட போதும். பிரசாதம் மாதிரி ஒரு 10 பேருக்கு உங்கள் கையால் சர்க்கரை பொங்கலை நீங்கள் தானமாக கொடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பங்குனி உத்திரம் அன்னைக்கு பல கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வெளில வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் மங்கள பொருட்களை கொடுக்கலாம். அது என்ன மங்கள பொருட்கள் அப்படின்னா தாலிச்சிரடு, மஞ்சள் குங்குமம், இது மாதிரி மங்கள பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொரு பக்கம் பங்குனி உத்திரம் முடிய போகிற மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திரகிரகணமும் இருக்குது. சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கையால் ஒரு 2-3 பேருக்கு எள்ளை தானமாக கொடுக்கலாம், ஆடைகளை தானமாக கொடுக்கலாம். இது எல்லாம் மார்ச் 25 சந்திரகிரகணம் முடிஞ்சு கூட நீங்கள் செய்யலாம். அடுத்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு வச்சுருக்கவங்களுக்கு 2-3 வாழைப்பழத்தை நீங்கள் தானமாக கொடுக்கணும். காக்கைக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு தானியத்தை தானமாக கொடுங்க. என்னால் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியல, பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வாழைப்பழம், 2 பேரிச்சம்பழம், கொஞ்சமாக தேன் ஊற்றி சின்னதாக பஞ்சாமிர்தமாக தயார் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்பூன் கொடுங்க. அது கூட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தானம் தான். முருகனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களில் பஞ்சாமிர்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அப்பேற்பட்ட பஞ்சாமிர்தத்தையும் நீங்கள் உங்கள் கையால் பங்குனி உத்திரம் தினம் அன்னைக்கு தானமாக கொடுக்கறது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தானம் என்னென்னா துவரம்பருப்பு. முருகனுக்கு உரிய பகவான் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் 1 கிலோவோ 1/2 கிலோவோ துவரம்பருப்பை வாங்கி தானமாக கொடுங்க. அதை அவங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை துவரம்பருப்பு எடுத்து கொடுக்காதீங்க. கடையில் 1/2 கிலோ 1 கிலோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை உங்கள் கையால் தானமாக கொடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.